குர்ரா குர்ரா. என்னப்பா டீ நல்லா இருந்ததா? நல்லா இருந்துச்சு சார். சரி இங்கே வா. இப்போ இந்த அப்பா அம்மாவுக்கு தெரியாத சீக்ரெட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம் சார் ஆமாம் சார். அதான் அப்போ சொல்லு, எங்கே போனா என் பொண்ணு? சார் எனக்கு தெரியும் சார். அப்போ நீ சொல்லு. சார் அதாவது பையன் முன்னெடுத்துக்கு தானே சார் பொண்ணு போயிருக்கணும். பையன் போன இடம் உங்களுக்கு தெரியும்ல, உங்ககிட்ட கேட்டு தானே பொண்ணு போயிருப்பா. அப்போ சொல்லு. சார் அப்போ 2 பேரும் சேர்ந்து போலே சார். அடங்க மாட்டேன்றானே. டேய், உடம்புல கோடு விழுறதுக்கு முன்னாடி ஒழுங்கு மரியாதையா சொல்லுங்கடா. எங்க அம்மாவ? சார் எங்க ஃப்ரெண்டு போன இடமே எங்களுக்கு தெரியல. இதுல உங்க பொண்ணை பத்தி கேட்டீங்கன்னா எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? சார் இந்த காட்டுல ஒரு சிங்கிள் டீ கூட வழி இல்ல சார். விறகாத்தி விட்டு அதுக்கே காசு. சார் இங்க பார் சார், ஒரு பொண்ணு. இருடா சின்ன பிள்ளையா இருக்கடா. இது வேறடா பயமா இருக்கடா. என்னடா செய்யறது? சுத்தி முத்தி பார்த்தா காட்டுக்குள்ள யாருமே காணுமே சார். சரி மூச்சு இருக்கான்னு பாரு. மூச்சு இருக்கு சார். இருக்கா? சரி மெதுவா எழுப்பு. மெதுவா. பாப்பா கொஞ்சம் சத்தமாடா. பாப்பா அம்முக்குட்டி. ஏன்டா ஒருவேளை சரக்கு இருக்குமோ? தெரியல சார். சரக்கு ஏந்திருமா. முழிக்குதுடா. கண்டுபிடிச்சிட்டேன் சார். நான் எங்க இருக்கேன்? நீ யாருமா? நீங்கெல்லாம் யாரு? என்னடா அது? எனக்கு எங்க அம்மா வேணும். எங்க அம்மா கிட்ட போகணும். ஐயோ என்னடா அழுக ஆரம்பிச்சு. என்னடா பண்றது? பாப்பா இரு. உன் பேர் என்னப்பா? பாக்கியலட்சுமி. என்ன படிக்கிற? 3rd standard. என்னடா முரட்டு பிள்ளையா இருக்கு. 3rd standard சார். உங்க வீடு எங்க இருக்கு? பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கு. பஸ் எந்த பஸ் ஸ்டாண்டு? அதான் நிறைய பஸ் நிக்கும்ல அங்க. கிழிஞ்சது போ. என்ன சார் அதான் விவரம் சொல்லுது இல்ல? அட கூறுகட்ட முண்டம். எல்லா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தா பஸ் எல்லாம் நிக்குது. எந்த ஏரியான்னு தெரிய வேண்டாமா? அறிவில்ல? விபரமா கேளுங்க. ஏப்பா எந்த ஏரியா? அதான் நிறைய பஸ் நிக்கும்ல அங்க. இப்ப உங்க அம்மாட்ட போணுமா? எங்க அம்மா கிட்ட. இருப்பா அழுகாத. பத்திரமா கூட்டிக்கிட்டு உங்க அம்மாட்ட விட்டுறேன். உனக்கு என்ன வேணுமோ வாங்கி தர்றேன். என்ன வேணும்? எனக்கு மிட்டாய் எல்லாம் வாங்கி தரேன். குல்பி ஐஸ்லாம் வாங்கி தரேன். டெய்லியும் கதை சொல்லணும். பாப்பா நல்ல கதையா சொல்றேன். உப்பு மூட்டைலாம் தூக்கிட்டு போறேன். கதை சொல்றேன். எல்லாமே அங்கிள் பண்ணி உன்னை ஜாலியா இருக்க மாதிரி பாத்துக்கிறேன். போதுமா? அதுக்கப்புறம் எங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போறப்பா. அழுகாத சொன்னா. ஏண்டா 17 வயசு இருக்குமேடா. ஒண்ணுமே புரியலடா. சார் வண்டியில கட்ட உந்து மூளை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். 3ஆம் கிளாஸ்ல தான் நினைப்பு வருது. ஆக மொத்தம் இது குழந்தை மாதிரி ஆயிடுச்சு. தெளிஞ்சதுக்கு அப்புறம் அட்ரஸ் தெளிவா சொல்லுச்சுன்னா அவங்க அம்மா கிட்ட எடுத்து விட்டுருவோம். ஐயா கடைசி வரையுமே தெரியல. நம்ம பராமரிப்போம். அது எப்படி முடியும்? நான் தானே பராமரிக்கணும். நான் தானே பெரிய அதிகாரி. சரி தூக்குங்க. கொஞ்சம் நில்லு அதிகாரி. சரி தூக்கு. வாடா செல்லம். கூட்டிட்டு போணும். வா சார் நானும் விளையாடுறேன் சார். விளையாடுறதுக்கு என்ன பிளே கிரவுண்டா? நடைய கட்டு போடா. பத்திரம் சார். எனக்கு தெரியாதா? வாங்க சார். எட்ரா. ஹலோ எங்கடா இருக்கீங்க? அந்த அரவிந்த் பையல பாத்தீங்களாடா? ஸ்டேஷன்ல தான். நாங்க எங்க அவனை பார்த்தோம்? ஏண்டா நம்ம ஸ்டேஷன்லயா? யோ அவன் பொண்ணையும் காணுமாயா? அதை கேட்டுட்டு எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இதோ நான் வந்துடுறேன்டா. என் பேரை சொல்றா. இன்ஸ்பெக்டர் உன்னை அடிக்க மாட்டாரா? யோ உன் பேரை சொன்ன தூக்கி போட்டு மிதிச்சான். அட்டி ஒன்று இடி மாதிரி விழுகுது அப்படின்னு என் பேரை சொல்லாரா? குமரேசா, அவங்க கூட்டாளிங்களுக்கு எந்த விஷயம் தெரியல. இன்ஸ்பெக்டர் அதை கேட்டு தான் டார்ச்சர் பண்றாரா? பரவாயில்லையே, அவங்களாவது ஃபோனில் பேசினாங்களே. நீ ஒன்று செய்ய, அவங்கள போய் ஜாமீன் எடுத்துட்டு வா. அவங்க மூலமாக ஏதாவது முயற்சின்னு பார்ப்போம். போயிட்டு வா. சரி.
செத்துட்டேன்டா. சார் எந்த எவிடன்ஸ் இல்லாம இவங்கள போட்டு ஏன் சார் அடிச்சீங்க? எவிடன்ஸ் கேட்டு தான் அடித்தேன். காணாம போனது உங்க பொண்ணு மட்டும் இல்ல சார், எங்க பையனும் தான். முதல்ல பையனை கண்டுபிடிங்க, உங்க பொண்ணு தன்னால கிடப்பா. டேய் எந்திரிங்கடா. இப்போ கூட்டிட்டு போ. ஆனா இன்னும் 2 நாள்ல என் பொண்ணு கிடைக்கலன்னா உன்னையும் சேர்த்து உள்ள தள்ளிடுவேன். இதுக்கு மேல டார்ச்சர் பண்ணின்னு வைங்க, மேலதிகாரியை பார்க்க வேண்டியது வரும். பி கேர்ஃபுல். வாங்கடா. ஏய், ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கு? எங்கள் அப்பாவை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பா எப்படியும் நம்மளை கண்டுபிடிச்சிடுவார். அவர் வரும்போது நம்ம இங்கே இருக்க மாட்டோம். சரி வா, உனக்கு ஒரு வித்தியாசமான இடத்த காட்டுறேன். கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கண்ணை முன்னா எப்படி? அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த உலகம் இருட்டாக தெரியணும். அப்போ தான் அந்த சந்தோஷத்தை முழுசாக அனுபவிக்க முடியும். வா. காதல் மாயவலை காற்றினில் நெய்திடும் அலை என் அன்பே, காதல் ஈரக்குடை மனதினில் பெய்திடும் மழை வா முன்பே. பகலை உருட்டி நிதாயம் செய்தாய், இரவை திரட்டி நீ மாயம் செய்தாய் என் உயிரே. புத்தையரை தேடி தேடி நெஞ்சுக்குள்ளே காதல் பறவை பறக்கும். காற்றின் சிறகை உடைத்து பறந்தேன், காதல் உணர்வு கிடந்தேன். உன்னை நினைக்கும் அன்மையாலே என்னை மறக்கும் கண்மையா. அகல ஆசைகள் நீ என்னுள் செய்தாய், விலக நேரங்கள் நீ உன்னுள் செய்தாய் என்னுள். டேய் காட்டுக்குள்ள மரத்துக்கெல்லாம் நம்பர் போடுறா, மரங்கள்லாம் குறையுதுடா. டேய் டேய், இது என்னன்னு பாரு. என்னது? சரக்கு பாட்டில் சார். எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், காசை வாங்கிட்டு கண்டவனை எல்லாம் காட்டுக்குள்ள விடாதறான்னு. அங்கங்க போட்டு போயிடுறானுங்க. இன்னைக்கு எவனையாவது 4 பேரை பிடிச்சு ஃபைன் போட போறேன்டா. சார் அதுக்கு இவ்வளவு தூரம் வரணுமா சார்? பயமா இருக்கு சார். ஏய், ஆம்பளைன்னு வரதுட்டா பயப்படக்கூடாதுடா. அதுவும் பேர்ல சிங்கம்னு பேர் வச்சுக்கிட்டு கண்டதுக்கெல்லாம் பயந்தா. சார் சிங்கம்னு பேர் வச்சுக்கிறீங்களே, அதுக்கு பின்னாடி எதனா பிளாஷ்பேக் இருக்கா? இருக்கே, எங்க அப்பா பெரிய சிங்க வேட்டைக்காரரு. போங்க சார், நம்புற மாதிரி சொல்லுங்க. டேய், மேல அதிகாரிகள் சொன்னா நம்பித்தாண்டா ஆகணும். சரி சொல்லுங்க. அதாவது எங்க அப்பா சிங்க வேட்டை காட்டுக்குள்ள எங்க அம்மா நிறமாச கர்ப்பிணியா இருக்கும்போது கூட்டிட்டு போனார். எதுக்கு சார்? வகுத்துக்கள் இருக்கன்னா சிங்க வேட்டையை பார்க்கணுங்கிறதுக்காக. அப்ப கரடியை துரத்திக்கிட்டு ஒரு சிங்க கொடூரமா ஓடி கொல்ல பார்த்துச்சு. எங்க அப்பா சும்மா இருப்பானா, டக்குன்னு மண்டையில விட்டு சிங்கத்தை கொண்டு விட்டான். கரடியை காப்பாத்திட்டான். அதுல இருந்து நான் இந்த காட்டுக்குள்ள வரும்போதெல்லாம் கரடி சலிட் அடிக்குதா பாத்துக்க. சார் லாஜிக் ரொம்ப தப்பா இருக்கு சார். சிங்கத்தை கொண்டுட்டு கரடி தானே காப்பாத்தினாரு, அப்போ உனக்கு கரடி தானே பேர் வைக்கணும். கிளாஸ் பேக்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும்டா, அதை விடுறா. சார் என்னடா நீங்க சொன்ன மாதிரி அந்த கரடி உங்களுக்கு கூப்பிடுது சார். எங்க அப்பா காப்பாத்தின கரடி இது இல்லடா.
ஏதோ ஒண்ணு போங்க சார். மிருகமெல்லாம் பாசமா இருக்குமா? என்ன சார் நம்ம வீட்டு நாய் நம்ம நெஞ்சு மேல விளையாடல. சீ, 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 சீ. விளையாடப்படாதா? கொஞ்சம் விளையாடணும்டா. ஏதோ ஒண்ணு இந்த நேரத்துல தத்துவே எதுக்கு? போங்க கூப்பிடுது. நீ போ. உங்களை தான் சார் கூப்பிடுது. என்னே வா. ஆமாங்கடா. பயமா இருக்குடா. நீனு வாடா. போங்க சார். 2 பேர் தானடா வந்தா என்னை மட்டும் ஏன்டா என்ன பண்ணுது? கத்துறாரு. சார் என்ன சார் ஆச்சு? கரடி முத்தம் கொடுத்துச்சுடா. சார் கரடியா சார் முத்தெல்லாம் கொடுக்குது? தெரியலடா. கரடி முத்தம் கொடுக்கும்னு நான் கனவாடா கண்டேன். வர்ற சின்னஞ்சில பார்த்து கெட்டு போச்சுடா. நான் பாக்கிய லட்சுமிக்கு என்னடா பதில் சொல்ல போறேன்? வேற எதுவும் நடக்கலையே. அதுவும் நடக்கணுமாடா? சார் கரடி மறுபடியும் கூப்பிடுது சார். மறுபடியும் முத்தமா? ஆத்தி, ஆத்தி. ஐயோ.